உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் விசேட தூதுவர் ஸ்டீபன் ஜே ரெப் வடக்கின் பல பகுதிகளுக்கு இன்றும் விஜயம் செய்தார். கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த ஸ்டீபன் ஜே ரெப் மத தலைவர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க தூதுவர் ஆலயத்திற்கு முன்பாக இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்டீபன் ஜே ரெப்புக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. පල් හොරා ඇවිල්ලා තියෙන්නේ වෙන දෙයකට නෙවෙයි දරුස්මාන් රිපෝට් එකේ තියෙන පල් පට්ට බොරු. தருஸ்மான் அறிக்கையில் உள்ள விடயங்களுக்கு தேவையான சாட்சியங்களை தேடியே இவர் வருகை தந்துள்ளார். இந்த அரசாங்கத்தை சுவரில் மோதி ஜனாதிபதியை யுத்த குற்றவாளியாக சர்வதேச சமூகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்கான சாட்சியங்களை சேகரிப்பதற்காகவே இவர் வருகை தந்துள்ளார். நாட்டில் உள்ள பல கட்சிகளை கொண்ட கட்சியே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகும். ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය කියන්නේ මේ රටේ බෞද්ධ ජාතික පක්ෂයක්. උන්ගේ කටවල් බැහිලා අපේට විදේශ කටයුතු අමාත්‍යාංශය කනගාටු. இந்த நிலைமையை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பது எமது நாட்டின் வெளிவிவகார அமைச்சு தொடர்பில் கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. ரெப் போன்றோர் இலங்கைக்கு விஜயம் செய்வதனை தடுக்க வேண்டும். நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு வருகை தருவதனையும் தடை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. තමයි අද සිද්ධ වෙලා තිබෙන්නේ. අපි බොහොම විවෘතයිනේ. අපි ඉතින් ඒ අයට එන්න දීලා තියෙනවා. நாம் வெளிப்படையானவர்கள். அதனால் அவர்கள் வருகை தருவதற்கான அனுமதியை அளித்துள்ளோம். அந்த சவால்களை எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். ஜெனீவாவில் நாம் தோல்வி அடைவோம் என பலரும் கூறுகின்றனர். அரசியல் ரீதியில் தோல்வியுற்ற பலர் இருக்கின்றனர். அரசாங்கம் வீழ்வதை பார்ப்பதற்கும் பலர் இருக்கின்றனர். அரசாங்கத்தை கவிழ்க்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளனர். அரசியல் என்ற வகையில் நாளை அவர்கள் இல்லை. நாங்கள் அவர்களை திட்டி எவ்வித பயனும் கிடையாது. දේශපාලන වශයෙන් මහා අහේනියකට පත් වෙලා